ஹலோ எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எங்களோட கம்யூனிட்டியில இருக்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ். அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட லாஸ்ட் வீடியோவான என்னோட வீட்ட வந்து கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ற வீடியோவுக்கு வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுல வந்து நெறைய பேர் இந்த டெக்கரேஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கைண்டஸ்ட் கமெண்ட். அண்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து டெக்கரேஷன்ஸ் வீடியோஸ் இன்னும் நிறையா காட்டுங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வந்து டே டைம் டெக்கரேஷன். இங்க வந்து எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நெறைய டெக்கரேஷன்ஸ் போடுவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து நடத்துறதுக்கு கம்யூனிட்டி சார்பா ஒரு ஒரு பெர்சன் வந்து அத ரெப்ரசன்டேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வொர்க்குக்காக அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீனியர் இயர்ல இருக்காங்கன்னா, அவங்க ஒரு 40 மணி நேரம் வந்து இந்த சர்வீஸ் வொர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து காலேஜ் கிரெடிட்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ அதுக்காகவே வாலண்டியரா பசங்க நெறைய பேர் போவாங்க. இப்ப நான் போயிட்டு இருக்கிறது வந்து என்னோட பையன வந்து அந்த சர்வீஸ்க்கு டிராப் பண்றதுக்காக தான். இவன மாதிரியே இவனோட ஸ்கூல் மேட்ஸ், அதாவது சீனியர் இயர்ல இருக்க பசங்க எல்லாம் வந்து இந்த இந்த மாரி போர்ட்ஸ் எல்லாம் அந்த வாசல்ல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ட்ரில் பண்றது, அலைன் பண்றது அந்த மாதிரி. அவங்க எல்லாருக்கும் சில ஒர்க்ஸ பிரிச்சு குடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஒர்க் அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்மளோட கம்யூனிட்டில இருக்க லைப்ரரியில போய் வாலண்டியரா ஒர்க் பண்றது, அங்க வந்து இந்த புக்ஸ் அரேஞ்ச் பண்றது அந்த மாதிரி. இல்ல பார்க் கிளீனிங், பீச் கிளீனிங், இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் வந்து நமக்கு ஆ பிடிச்சமான ஒரு டைமிங்ல, வீக்கெண்ட்ல ஒரு 2 ஹார்ஸ் போதும் அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் அந்த மாரி நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் எடுத்து பண்ணலாம். இதுல வந்து என் பையன் ஆல்ரெடி வந்து ஒரு 30 ஹார்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டான். இன்னும் ஒரு 10 ஹார்ஸ் இருந்தது. ஸோ பேலன்ஸ் இருக்க ஹார்ஸ் வந்து எங்க கம்யூனிட்டில இருக்க கிறிஸ்மஸ் ஒர்க்கே வந்து சைன் இன் பண்ணியிருந்தான். அது வந்து இன்னைக்கு ஒரு 4 ஹார்ஸ் இருந்துச்சு ஒர்க். வீடு பக்கத்துல அப்படிங்கிறதுனால மார்னிங் ட்ராப் பண்ணிட்டோம்னா, நடுவுல வந்து ஒரு 2 ஹார்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப 2 ஹார்ஸ் போலாம் அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் குடுத்து, எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதுலருந்து நமக்கு குடுப்பாங்க. இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஸ்கூல்ல குடுத்தோம்னா, நம்மளோட சர்வீஸ் ஹார்ஸ வந்து அப்படியே என்ட்ரியா போட்டுக்கிட்டே வருவாங்க. நம்ம வந்து அந்த 40 ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த மாரி முடிச்சுட்டாங்க பசங்க அப்படின்னு ஒரு லெட்டர். அத வந்து நம்ம இந்த மாரி காலேஜஸ் அப்ளை பண்ணும்போது குடுத்தோம்னா, ஓகே இந்த பசங்க வந்து படிப்பு மட்டும் அப்படின்னு இல்லாம, நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அத வந்து காலேஜ் போர்ட்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட பசங்கள மேபி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லலாம் வந்து அவங்களுக்கு ஓகே சில விஷயங்கள் தெரியும். பட் வந்து நம்ம அப்படியே எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வந்து இந்த மூலமா கத்துக்கிறது வந்து ரொம்ப உண்மையாவே சூப்பரான விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரே கல்லுல 2 மாங்கா அந்த மாதிரி தான். கம்யூனிட்டில நடக்க வேண்டிய வேலையும் நடந்துருச்சு. அந்த வேலைய செஞ்சதுக்காக நமக்கும் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பசங்கள்லாம் அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்பதான் வந்து என் பையனையும் இதுக்காக ட்ராப் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம பசங்க பண்ற இந்த சர்வீஸ் ஹார்ஸ் மூலமா என்ன ஆக்சுவலான விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம திரும்ப குடுக்குறோம் அப்படிங்கிறது. கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. ஆல்சோ வந்து இந்த வயசுலயே அவங்க வந்து டீம் ஒர்க் கத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டி, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பர்ட்டிகுலரா வீட்ல சொல்லிக் குடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனா ஒரு 4 பேர்கிட்ட எப்படி பழகணும், ரியல் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி தருதுங்கிறத வந்து கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ நாங்க வந்து என் பையனுக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, நீ இந்த 40 ஹார்ஸ் மட்டும் முடிச்சுட்டாலுமே, ஆ வெறும் இத வந்து நீ ஒரு ஒரு சர்டிஃபிகேட்காக பண்ண மாரி இல்லாம, இந்த மாரி உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, எப்ப ஃப்ரீயா இருக்கியோ, ஹாலிடேஸ்ல இருக்கியா அந்த மாரின்னா, நீ இந்த மாரி என்ன சர்வீஸ் ஒர்க் இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே பரவால்ல இது எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். மேபி இது இது போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. பட் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு டைமாவும் தெரிஞ்சது. வீட்லயே இருந்து ஒரு லீவு வெக்கேஷன்னாலும் வீட்லயே சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இல்லாம, ஏதோ இந்த மாரி போறான் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் தான்.
ஸோ டே டைம்ல போயிட்டு இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days அந்த ஒர்க் எல்லாம் பார்த்தாங்க. முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இந்த செலிப்ரேஷன். டிசம்பர் 7th இருந்து இந்த டிஸ்பிளேஸ் எல்லாத்துக்கும் லைட் போட்டு இதெல்லாம் போட்டு கம்யூனிட்டிக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இன்னையிலேருந்து நியூ இயர் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock டைம்ல வந்து எல்லா குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லா பேரண்ட்ஸும் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லா இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாங்க இருக்கிற ஸ்டேட் வந்து வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஒரு மாதிரி ஸ்னோ பயங்கரமான குளிர்ன்னு சொல்லி அப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம அதுக்கேத்த ப்ராப்பர் ட்ரெஸ் போட்டுட்டா அந்த குளிர்ல வெளியே சுத்துற மாதிரி நல்லா தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க கூட ஃபுல்லா வந்து இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஒரு மாதிரி சியரிங் டைம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இப்போ உங்களோட நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து. ஆல்சோ வந்து இந்த 40 ஹார்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. எந்த ஸ்கூல்லையுமே வந்து இங்கெல்லாம் எதையுமே அப்படி ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. பட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது மென்ஷன் பண்ணலாம். அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதர் தேன் தட் இது நம்மளோட ஃப்ரீ வில் தான். நம்ம பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி இல்ல. அந்த மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீமான்ட்ல வந்து ஒரு கம்யூனிட்டி. இது வந்து ஒரு 70 பிளஸ் ஹவுசஸ் இருக்கும். இந்த 70 பிளஸ் ஹவுசஸ் ஒரு 5 தெரு சேர்ந்தது. இது வந்து நான் இந்த மாரி இருக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கார்ட்போர்ட் மாதிரி வச்சு லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இத எடுத்து பண்றாங்கல்ல, இந்த என்னோட பையன் கூட அந்த வொர்க்குக்கு போனான்னு சொன்னேன்ல, அந்த வீட்ல இருக்கிற வயசான தாத்தா, பாட்டியே வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க. ஆ அந்த டைம்ல வந்து கிட்ஸ் எல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்போது, அவங்களுக்கு வந்து கேண்டி கேன்ஸ் வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. அந்த மாதிரி கார்லயும் வந்து நெறைய பேர் பார்த்துட்டு போவாங்க. இல்ல பை வாக்கே வந்து கூட பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரீ கேண்டி கேன் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து கொஞ்சம் அத ஆர்கனைஸ் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி, அது அங்க நடக்கிற வேலைகள பார்க்கறதா இருக்கட்டும். இதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டில இருக்க பெரியவங்க கூட வந்து சர்விஸ் மாதிரி பண்ணுவாங்க. சாட்டர்டே, சண்டே தான் ரொம்ப பிஸியா இருக்கும். பிகாஸ் நெறையா பக்கத்து வேற தெருவுல இருந்தெல்லாம் கூட வருவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து இது பண்றதுக்கு எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 2, 3 இடத்துல வந்து டொனேஷன் பாக்ஸஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம வந்து அதில டொனேட்டும் பண்ணலாம். அதெல்லாம் வந்து சேரிட்டிக்காக வந்து அந்த காசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் வந்து இந்த என்விரான்மென்ட்டுக்கு நல்லது பண்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு, அடாப்ட் அன் ஏஞ்சல் அந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொசைட்டிக்கெல்லாம் வந்து இந்த காசு வந்து போகும். ஸோ இந்த வீடியோவ பார்க்குறவங்க பே ஏரியாக்குள்ள இருந்தீங்கன்னா, டூ கம் அண்ட் விசிட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நைட்ல பார்க்கறதுக்கு. இல்ல வேற எங்கேயோ இருந்து பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ.
டிசம்பர் மந்த் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ஃபேவரட் மந்த்ன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து டிசம்பர் வந்து என்ன சொல்றது? இட்ஸ் அ மந்த் ஆஃப் கிராட்டிட்யூட் மாதிரி தோணும். இந்த வருஷம் ஃபுல்லா நடந்த நெறைய நல்ல விஷயங்களுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து சாண்டா சீசன், அடுத்து வரப்போற ஒரு வருஷம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல வருஷமா அமையணும் அப்படின்றதுக்கானது. நெறைய ஹோப்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மந்த்ல வந்து எனக்கு ஏதோ ரொம்ப மனசு நிறைவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் கூட அப்படித்தான்னு நெனைக்கிறேன்.
நீங்க பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த சர்வீஸ்க்கு வந்து கேண்டி கேன் குடுத்துட்டு, எல்லாரையும் கைட் பண்ணிட்டுருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து சர்வீஸ்க்காக மட்டுமே இங்க நின்னு பண்ணிட்டுருக்காங்க, இந்த குளிர்ல. இன்ஃபேக்ட் அதுல நெறைய வயசானவங்க இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க இத எவ்ரி இயர் ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணி எடுத்து நடத்துறாங்க. இந்த கம்யூனிட்டில இன்னும் ஒரு சூப்பரான எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் வந்து ஒரு கல்ச்சரோ, இல்ல ஒரே ரிலிஜியனோ கிடையாது. இங்க இருக்க ஈச் அண்ட் எவ்ரி வீடும் டிஃபரெண்ட் பிலீவ், டிஃபரெண்ட் கல்ச்சர். ஆனா அவங்களோட பர்ப்பஸ் வந்து ரொம்ப ஒண்ணே ஒண்ணு தான். அது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஜாய் இன் திஸ் சீசன். அதனால வந்து அவங்க என்ன பிலீஃப் ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாரி டெக்கரேஷன் வச்சு, இந்த சீசன வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒற்றுமை தான் வந்து இந்த லைட்ஸ விட ரொம்ப பிரைட்டா ஷைன் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது உண்ம தானே ஆக்சுவலி. யூனிட்டி ஷைன்ஸ் பிரைட்டர் தேன் தீஸ் லைட்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ஹாலிடே சீசனோட ஸ்பெஷாலிட்டி. டுகெதர்னஸ். ஏதேதோ நாட்டுல இருந்து இங்க வந்து ஒருத்தருமே அவங்களுக்கான ஒரு லைஃப பில்ட் பண்ணி, எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றது வந்து உண்மையாவே நம்ம ப்ரவுடா ஃபீல் பண்ண விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்கும் ஐ பர்சனலி வாண்டட் டு விஷ் அ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வருஷம் நிறைஞ்சு இருக்கட்டும். நோ மேட்டர் வே யூ ஆர் ரைட் நவ், உங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை, கைண்ட்னஸ்ஸை, க்ரோத்தை, ஹாப்பினஸ்ஸை எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சமானது எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என் கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இந்த பியூட்டிஃபுல்லான லைட்ஸ் பார்க்க கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு வந்து இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி இங்கே நான் பில்ட் பண்ண இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப குட்டினாலும் ஐம் ஸோ ஹாப்பி டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ் வித் யூ. அதுக்கும் நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இந்த வருஷம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐல் பி ஸோ ஹாப்பி டு நோ. அண்ட் சென்டிங் யூ லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல். உங்க எல்லாருக்கும் வரப்போற வருஷம் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிறதுக்கு விஷ் பண்றேன். பை பாய்.